வெரிகோஸ் வெயினுங்கிறது வந்து ஒரு பெரிய வியாதியெல்லாம் கிடையாது. அதை இவங்க வியாதி ஆக்கி வச்சுட்டாங்க. ஆக்சுவலாக உங்களுடைய இம்யூனிட்டி வந்து இல்லையோ ரொம்ப கம்மியாக இருக்குது. அதான் கான்செப்ட் அதில். இப்போ நீங்கள் வந்து குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது அதுக்கு என்ன காரணம்? பிசிஓடி பிரச்சனை சொல்கிறாங்க அப்படின்னா என்ன? அதில் வந்து பிசிஓடிங்கிறது எங்களுக்கு கோல்டு டிசீஸ்ன்னு சொல்லுவோம். அந்த இப்போ சிஸ்ட்னா பிசிஓடி பாலிசிஸ்டிக் ஓவரியன் டிசீஸ்ன்னு சொல்லி பிசிஓடி. அந்த சிஸ்ட்னா கட்டினா என்னன்னா அது கோல்டு. எங்கெல்லாம் கட்டின்னு சொல்கிறீங்களோ அது கோல்டு. அப்போ யூட்ரஸில் இருக்கிற கோல்டை நீங்கள் ரிமூவ் பண்ணணும், அவ்வளோதான். அது ஒரு வியாதியே கிடையாது. இப்போ கீரை சாப்பிடணும்னு சொல்லுவோம். கீரை கொஞ்சம் டேஸ்ட் இருக்காது, கரெக்டாக, ஆனால் அது கொஞ்சம் உடம்புக்கு நல்லா தான் இருக்கும். அப்போ அதிக சுவை உள்ள ஒரு உணவுகள் வந்து உடம்புக்கு கெடுதி கொண்டு வரும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள், உங்களால் 4 மணி நேரம் சாப்பிடாம கேப் கொடுக்க முடிஞ்சுன்னா எனக்கு தெரிஞ்ச உங்களுக்கு வியாதிகள் பெரும்பாலும் வராது. இப்போ இந்த வெரிகோஸ் வெயின் சொல்கிறாங்க டாக்டர், அது எதனால் ஏற்படுது டாக்டர்? வெரிகோஸ் வெயினுங்கிறது வந்து ஒரு பெரிய வியாதியெல்லாம் கிடையாது. அதை இவங்க வியாதி ஆக்கி வச்சுட்டாங்க. ஆக்சுவலாக உங்களுடைய இம்யூனிட்டி வந்து இல்லையோ ரொம்ப கம்மியாக இருக்குது. அதான் கான்செப்ட் அதில். அதாவது நாங்கள் எதை சொல்லணும், ஸ்ப்ளீனோட எனர்ஜி இல்லைன்னா ஸ்ப்ளீன் QI டெஃபிஷியன்சின்னு சொல்லுவோம். அந்த ஸ்ப்ளீன் வந்து தான் அந்த ஒரு உறுப்புகளாக அங்கங்கே பிடிச்சிட்டு நிற்கு. அதுக்குன்னு சில ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ரத்தத்தை ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்த கொண்டு போகிறதுலாம் ஸ்ப்ளீன் தான். அது வந்து கொஞ்சம் ஃபங்க்ஷன் சரியாக இல்லை. அதனால் வெரிகோஸ் வெயின். இப்போ வெரிகோஸ் வெயினுக்கு நமக்கு ஒன்றுமே பண்ண வேண்டிய தேவை கிடையாது. ஸ்ப்ளீனை சரி பண்ணிட்டோம்னா வெரிகோஸ் வெயின் அதுவாகவே போயிடும். இந்த மாதிரி நம்ம நிறைய பேஷண்ட்டுக்கு வெரிகோஸ் வெயினை நம்ம சரி பண்ணி விட்டுருக்குறோம். அதனால் வெரிகோஸ் வெயினெல்லாம் வந்து ஒரு பெரிய இஷ்யூலாம் கிடையாது. அதெல்லாம் ஈஸியாக சால்வ் பண்ணக்கூடியது தான். கொஞ்சம் டைம் எடுக்கணும். ஒரு சிலருக்கு 1.5 மாதத்துலேயே முடிஞ்சிருக்கு, ஒரு சிலருக்கு 3-4 மாதமும் ஆயிருக்கு. ஆனால் 100% சால்வ் ஆயிடும். இதில் அக்குபஞ்சர் மருத்துவ முறையை பொறுத்த வரைக்கும் வெறும் இந்த மாதிரியான உள்ளுறுப்புகளுக்கு மட்டும் தான் ட்ரீட்மெண்ட் உண்டா, இல்லை வந்து இப்போது ஆண் பெண் வந்து ஆண்மை குறைபாடுலாம் சொல்கிறாங்க டாக்டர். ஆண்மை குறைபாடு இருக்குது, பெண்மை குறைபாடுன்னு இருக்காங்க, குழந்தை நிற்கிறது இல்லைன்றாங்க, பிசிஓடி பிரச்சனை அப்படின்றாங்க. இது மாதிரியான பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு காண முடியுமா? இது ஒன்றும் கிடையாது. இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து இதுவும் எல்லாமே நீங்கள் உள்ளுறுப்பு சம்மந்தப்பட்டதானே. உள்ளுல இருக்கிற உறுப்புகள் வந்து கரெக்டாக வேலை செஞ்சிடுச்சுன்னா எல்லாமே கரெக்டாக வேலை செய்யும். இப்போ நீங்கள் வந்து குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது அதுக்கு என்ன காரணம்? பிசிஓடி பிரச்சனை சொல்கிறாங்க அப்படின்னா என்ன? அதில் வந்து பிசிஓடிங்கிறது எங்களுக்கு கோல்டு டிசீஸ்ன்னு சொல்லுவோம். அந்த இப்போ சிஸ்ட்னா பிசிஓடி பாலிசிஸ்டிக் ஓவரியன் டிசீஸ்ன்னு சொல்லி பிசிஓடி. அந்த சிஸ்ட்னா கட்டினா என்னன்னா அது கோல்டு. எங்கெல்லாம் கட்டின்னு சொல்கிறீங்களோ அது கோல்டு. அப்போ யூட்ரஸில் இருக்கிற கோல்டை நீங்கள் ரிமூவ் பண்ணணும், அவ்வளோதான். அது ஒரு வியாதியே கிடையாது. அது வியாதி எதுக்குன்னு சொல்கிறேன்னு எனக்கே புரியல. அப்புறம் ஆண்மை குறைபாடு, அது வந்து 2 வகையில் நம்ம பிரிக்கலாம். ஃபிசிக்கலாக நீங்கள் வந்து எனர்ஜெட்டிக்காக இல்லை அப்படின்னா ஆண்மை குறைபாடு ஏற்படலாம். மன ரீதியாக நீங்கள் வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ், உங்களுக்கு ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸு, ஒரு இயலாத ஒரு தன்மையை உங்கள் மனசுக்குள்ளே போட்டு உலட்டிகிட்டே இருந்தீங்கன்னா அந்த மாதிரி ப்ராப்ளங்களை சந்திக்கிறீங்க. ஸோ இது மனசும் உடலும் ஒரே சீராக இல்லை. அதை நம்ம ஒரே சீராக பண்ணிட்டா அந்த வேலை முடிஞ்சிருச்சு. அதுவும் ஒரு பிரச்சனை கிடையாது. அதுவும் ஒரு எனர்ஜி சம்மந்தப்பட்ட எனர்ஜி டிஸார்டர் தான், வேற அது ஒன்றுமே கிடையாது. ஈஸியாக சால்வ் பண்ணக்கூடிய ஒரு சப்ஜெக்ட். அதெல்லாம் பண்ணியிருக்கணும். இப்போ இந்த இஷ்யூ வந்து நிறைய பேருக்கு வந்து குழந்தை இல்லாத பேஷண்ட் வந்திருக்காங்க. அது நம்ம டீல் பண்ணியிருக்கிறோம். அது இதுவரை 4 பேருக்கு குழந்தைலாம் உண்டாயிருக்காங்க. பட் அதான் சொல்கிறேன்ல, இதில் வந்து அதை நம்பி வரணும். அந்த விஷயங்களுக்கெல்லாம் நம்ம வந்து அது இது எப்படி வந்து அதை பண்ண முடியுமான்னு இவங்களுக்கு எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டாங்க. டெஸ்ட் டியூப் பேபி என்னமோ இப்போ நிறையா இருக்குது. அதில் உங்களை குழந்தை உண்டாகணும்னு நீங்கள் சொல்லிட்டா போதும், காசுக்குன்னா போதும், குழந்தையே கொடுத்துருவாங்க. அந்த மாதிரிலாம் வந்துருச்சு இப்போ. ஸோ அது நம்பி போகுது. பல லட்சம் செலவு பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறவங்க அப்படி போவாங்க. செலவுக்கு கொஞ்சம் பண்ண முடியல, கொஞ்சம் இல்லாதவங்க நம்மள்கிட்டே வர்றாங்க. நம்ம இதுவரை 4 பேஷண்ட் வந்து நம்மளால் நம்மளோட ட்ரீட்மெண்ட் மூலமாக குழந்தை உண்டாங்க. சரி டாக்டர், இப்போது மருத்துவ சிகிச்சையெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா தொடர்ந்து வர சொல்லுவாங்க. ஒரு இந்த மருந்து சாப்பிட்டுட்டு இத்தனை நாள் கழிச்சு வாங்க, இல்லை இந்த ஆப்ரேஷன் முடிஞ்சு இத்தனை நாள் கழிச்சு வந்து பாருங்கள், தொடர்ந்து டாக்டர்கிட்ட வந்து அந்த அப்சர்வேஷனுக்கு போயிட்டே இருப்பாங்க. இப்போ அக்குபஞ்சர் மருத்துவ பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் வந்து ஒரு வாட்டி உங்கள்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்கனாக்கா அதுக்கப்புறம் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கணுமா? அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போ வந்து ஒருத்தங்க பேஷண்ட்டாக வர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு உறுப்புல உள்ள பிரச்சனை அது கிடையாது. ஓவராலாக பாடியில் இருக்கிற எல்லா உறுப்புகளுமே, ஒரு உறுப்பு வேலை செய்யலைனாலே அடுத்தடுத்த உறுப்புகள்லாம் லிங்க்டு தான் ஒன்றுக்கு ஒன்று. இது இவங்களுக்கு எனர்ஜி கொடுக்கணும், இதுக்கு கொடுக்கணும், இது கொடுக்கணும், மாறி இதுக்குள்ளே சுற்றுறது. அப்போ ஒன்றில் எனர்ஜி பாஸ் ஆகலன்னா அடுத்தடுத்து எனர்ஜி சரி வர பாஸ் ஆகாமல் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த உள்ளுறுப்புகளை சரி பண்ணுறதுக்கு ஒரு சில டைமில் வந்து ஒரு 5 டைம்லேருந்து ஒரு 10 டைம் வர வேண்டியது இருக்கும்.
ஆனால் அந்த அவங்களுடைய வலிங்கிற வேதனைகளை நம்ம வந்து ஒரு ஃபஸ்ட்டு சிட்டிங்கில் எடுத்து விட்டுரும். சரி டாக்டர், இப்போது எல்லா நேயர்களுக்கும் பொதுவாக ஒரு விஷயத்தை உங்ககிட்ட கேட்குறேன். இப்போ உடல் ஆரோக்கியம்னு சொன்னாக்கா நிறைய பேர் வந்து இது சாப்பிடுங்க அது சாப்பிடுங்க அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஒரு ஜென்ரலாக ஒரு அக்குபஞ்சர் டாக்டராக ஒரு ஒரு நபருக்கு நீங்கள் வந்து ஒரு சொல்லக்கூடிய ஒரு அறிவுரையாக இருந்தால், உடல்நல அறிவுரையாக இருந்தால் என்னவாக இருக்கும்? நீங்கள் இதை சாப்பிடுங்க அதை சாப்பிடுங்கிறத காட்டிலும் ஈஸியாக இது டைஜஸ்ட் ஆகும் அப்படிங்கிற உணவுகளை நீங்கள் தேர்ந்தெடுத்து சாப்பிடுங்க. இதை தான் இப்படி தான் சொல்ல முடியும். ஏன்னா எதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு அப்படிங்கிறது சொல்லும்போது அதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு இவங்களுக்கே தெரியும். யார் இப்போ நான் கேட்குறேன், இந்த வடை மிச்சர் போண்டாலாம் சாப்பிடலான்னு சொல்லி யாராவது சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியும் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. அதை சாப்பிடுவாங்க. காரணம் என்னென்னா, இந்த உலகத்தில் எதெல்லாம் சாப்பிடக்கூடாத பொருளோ அது கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கீரை சாப்பிடணும்னு சொல்லுவோம், கீரை கொஞ்சம் டேஸ்ட் இருக்காது, கரெக்டாக? ஆனால் அது கொஞ்சம் உடம்புக்கு நல்லா தான் இருக்கும். அப்போ அதிக சுவை உள்ள ஒரு உணவுகள் வந்து உடம்புக்கு கெடுதி கொண்டு வரும். அது எந்த சுவையாக இருந்தாலும் பரவாயில்ல, அது அதிக சுவையாக இருந்துச்சுன்னா அது உடம்புக்கு கெடுதி. காரணம் நம்ம நிறையா சாப்பிட்ருவோம். சுவை கம்மியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் இதாக சாப்பிடுவோம். இன்னொன்று, அப்போ சுவையெல்லாம் சாப்பிடுவோம் இல்லை, சுவை கம்மியாக இருக்கிறத சாப்பிடும். சுவை கம்மியாக சாப்பிடுவோம். எக்ஸ்ட்ரீமாக சுவையாக இருக்குது. இப்போ வந்து ஸ்வீட் இருக்குல்ல, நீங்கள் கடிச்ச உடனே ஸ்வீட் எக்ஸ்ட்ரீமாக இருக்குமா இல்லையா? அது உடனே பாதிக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன சப்ஜெக்ட் தான். அதே மாதிரி நீங்கள் பசிச்சு சாப்பிடுங்கன்னு சொல்கிறோம். நல்லா பசிக்க விடுங்க, பசிச்சுட்டு சாப்பிடுங்க. நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த வயிறோட சிச்சுவேஷன் உங்களுக்கு புரிஞ்சிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஹெல்த்தியாக வாழலாம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள், உங்களால் 4 மணி நேரம் சாப்பிடாம கேப் கொடுக்க முடிஞ்சுன்னா எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு வியாதிகள் பெரும்பாலும் வராது. நீங்கள் எதாவது ஒன்று சாப்பிட்டீங்க, 4 ஹவர்ஸ் விட்டுருங்க, அப்புறமா சாப்பிடுங்க. இதே 4 ஹவர்ஸ் நீங்கள் 8 ஹவர்ஸ் ஆக்கிடுச்சுன்னா உங்களுக்கு வியாதிங்கிறது உங்களுக்கு பக்கத்திலே வராது. 8 மணி நேரத்துக்கு ஒருக்கா நீங்கள் சாப்பிடணும். இந்த காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு, மத்தியானம் லஞ்சு, ஈவினிங் டின்னர், இது வந்து அந்த முறையை நீங்கள் யூஸ் பண்ண கூடாது. இல்லை டாக்டர், சரியாக சாப்பிட்லன்னா வந்து அசிடிட்டி ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. வயிற்றுல வந்து கேஸ்ட்ரிக் இந்த மாதிரிலாம் பிரச்சனை வரும் அப்படின்றாங்க. அப்படிலாம் ஒன்று 8 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி சாப்பிடலாம் அப்படி. நீங்கள் அசிடிட்டி உருவாகுற பொருளை நீங்கள் சாப்பிடக்கூடாது. இப்போ அசிடிட்டி எதெல்லாம் உருவாகும்? இந்த மிக்சர், காரச்சேவு, போண்டா, பச்சைலாம் அசிடிட்டி உருவாகும். அதை நம்ம சாப்பிட்ருவோம். அதே மாதிரி இதுக்கு நேற்று உள்ள குழம்புகளை வந்து இன்னைக்கு சூடு பண்ணி சாப்பிடுவாங்க. அதுவும் உங்களுக்கு அசிடிட்டி கொண்டு வரும், கேஸ்ட்ரிக் கொண்டு வரும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தை நீங்கள் தவிர்த்துருங்க. பசிக்கும் போது சாப்பிடுங்க. நீங்கள் பசிக்கும் போது சரியாக சாப்பிடாம இருந்ததுனால தான் உங்களுக்கு அது இடப்பட்ட நேரங்களில் இன்னும் பசிக்கும். பசிச்சா நீங்கள் நல்லாவே சாப்பிடுங்க. மீல் சாப்பிடுங்க, மத்தியானம் நல்ல மீல் சாப்பிடுங்க, உங்களுக்கு பசிக்காத. நீங்கள் மீல்ஸை ஸ்கிப் பண்ணும்போது தான் சாயங்காலம் 3 மணி 4 மணிக்கு பச்சி போனாலும் கேட்கும். நீங்கள் வேணால் செக் பண்ணிப்பார். நீங்கள் மீல்ஸு நீங்கள் கரெக்டாக சாப்பிட்டீங்கன்னா இந்த 4 மணிக்கு போய் டீ காஃபி சாப்பிடணும், பச்சி சாப்பிடணுங்கிற எண்ணெல்லாம் உங்களுக்கு வராது. இதில் சரியாக சாப்பிடலாம் அங்கே வந்துடும். ஆனால் அதுவும் முடியாது, அதுவும் ஒரு சொல்யூஷனுக்கு வராது. உங்களுக்கு திரும்பி பசிட்டே தான் இருக்கும். என்ன காரணம்னா, அந்த உணவுகளில் வந்து எனர்ஜி கிடையாது. நீங்கள் இந்த டீப்லி ஃப்ரைடு ஐட்டம்ஸ் இருக்கு, அதில் வந்து உங்களுக்கு எனர்ஜி கிடையாது. அது வந்து இப்போ கறிக்கட்டை இருக்குல்ல, கறிக்கட்டையில் எனர்ஜி இருக்கா? இல்லை. நீங்கள் சாப்பிட்றது கறிக்கட்டைக்கு முந்தின ஸ்டேஜ். இப்போ ஒரு ஆயில் வந்து 220 டிகிரி செல்சியஸில் இருக்கு, அதுக்குள்ளே கொண்டு போய் ஒரு உணவு கொண்டு போட்டோம்னா அது எரிச்சிருது. இன்னும் கொஞ்ச நேரம் இருந்துச்சுன்னா அது கறியாயிரும், கரெக்டா? அதுக்கு முந்தின ஸ்டேஜில் எடுத்துடுறான். அப்போ அதில் எனர்ஜி இருக்காது. அப்போ என்ன, எனர்ஜி இல்லாத உணவை நீங்கள் சாப்பிட்றீங்க, அப்போ பசி போகாது, உங்களுக்கு திருப்பியும் பசி. ஸோ நல்ல உணவுகளை உங்களுக்கு பசிக்கும் போது நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி உணவுகளை வந்து நீங்களே தேவையில்லாமல் நீங்கள் போய் சாப்பிட மாட்டீங்க. நம்ம பசிக்குன்னு தான் போகிறோம். ஈவினிங் போய் ஒரு டீயை சாப்பிட்றீங்க, ஒரு 2 பச்சை சாப்பிட்றீங்கன்னா அது கொஞ்சம் பசி வந்துடும் நமக்கு. ஏன்னா மத்தியானம் சரியான சாப்பாடு சாப்பிடும். ஸோ நல்ல உணவுகளை நம்ம பசி சாப்பிட்டோம்னா இதெல்லாம் அதுவாகவே தவிர்த்துருவோம். நம்ம போய் தவிர்க்கணும்னு அவசியம் கிடையாது. டாக்டர், இப்போது கடைசியாக வந்து உங்கள்கிட்ட ஒரே ஒரு கொஸ்டின் கேட்கணும் டாக்டர். இப்போது ஒரே இடத்துல உட்காந்து ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து கொஞ்சம் மென்டல் ஸ்ட்ரெஸ் இருக்கும், ப்ளஸ் வந்து பாடி பெயின் இந்த மாதிரிலாம் இருக்கும். மென்டல் ஸ்ட்ரெஸ் இருக்கும், பாடி பெயின் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஏற்பட்ட நபர்களுக்கு 24 மணி நேரமும் கம்ப்யூட்டர் முன்னாடியே உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, இந்த மாதிரி நபர்களுக்கு வந்து நீங்கள் சொல்லக்கூடிய தீர்வு, அது ஒரு அக்குபஞ்சர் மருத்துவ தீர்வுன்னா என்ன மாதிரி இருக்கும் டாக்டர்? இல்லை, ஒரே இடத்துல உட்காந்து ஒர்க் பண்ணுற எல்லாருக்கும் அந்த ப்ராப்ளம் வரதில்ல. பட் பெரும்பாலும் அந்த நீங்கள் சொல்கிறது சரிதான். நிறைய பேருக்கு வந்து ஒரே இடத்துல அப்படி உட்கார்ந்து இருக்கும்போது வந்து முதல்ல ஒபிசிட்டி ஆகும், பாடி ஒபீஸ் ஆகும்.
அதனால் ஒபீஸ் ஆகும் பொழுது உங்களுக்கு அது வேறு பிரச்சனைகளை கொண்டு வரும். ஸோ நீங்கள் ஒரே இடத்துல உட்காராமல் நீங்கள் ஒரு 1 ஹவரோ 1.5 ஹவர்ஸோ தவிர்த்து கொஞ்சம் தூரம் சும்மா ஒரு ஜஸ்ட் ஒரு 1 மினிட் 2 மினிட்ஸ் கொஞ்சம் அப்படி வெளியே நடந்துட்டு வந்தீங்கன்னா அதுலேருந்து ஈஸியாக நம்ம தவிர்த்துக்கலாம். அது ஒன்றும் பெரிய விஷயமாக. தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ. இவ்வளோ நேரம் நாங்கள் கேட்ட எல்லா கேள்விக்கும் அழகாக தெளிவாக விளக்கமாக சொல்லியிருக்கீங்க. அந்த மாதிரி வந்து உங்களோட மக்கள் சேவை வந்து இன்னும் அநேகருக்கு வந்து கிடைக்கணும் டாக்டர். தொடர்ந்து உங்களுக்காக நாங்கள் வந்து வாழ்த்து தெரிவிக்கிறோம். தொடர்ந்து உங்களோட மக்கள் சேவை பெறுகணும். நன்றி டாக்டர். நன்றி.